வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது புது பலன்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சொத்துக்கள் விற்பனைகள் மூலியமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய விஷயங்கள், பெருத்த லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2இல் செவ்வாய். ஸோ 2இல் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் சுக்கிரனை சார்ந்தும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசிடுவோம். அம்மா கூட கொஞ்சம் எரிஞ்சு விடுறது, வீடு வண்டி வாகனங்களால் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ 3-8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4இல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மறைமுகமாக ஒரு எமோஷன்ஸ், ஒரு டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 5. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள் வந்து சில நேரத்தில் வந்து பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, வண்டி வாகனம் வந்து சர்வீஸ் விடுறது, இதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சிறப்பு தான். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி வந்து சிறப்பான பலன்களை, நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதில் இந்த வித மாற்றங்களே குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது வீடு வாசல் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தைரியமாக வாங்குவீங்க. அதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், கோயில் குளங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4இல் இருக்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அம்மாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நம்ம ஒரு எமோஷன்ஸையும் பயத்தையும் கொடுத்துரும். அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது நல்ல தொழிலில் வந்து புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து நல்லபடியாக கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து 5ஆம் அதிபதி சாதத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்து ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா பேராசை காட்டி ஏமாத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் தேதி 12 நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய முயற்சிகள்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாற்றம்லாம் பிரார்த்தனை அவசியம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்த 4இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும், குழந்தைகளோட வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம். செவ்வாய் வந்து 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மா உறவுகளில் வந்து ஏதாவது சின்ன சிக்கல் வந்து அதை மாறுவதற்கான வாய்ப்பு, அப்பா வெளிநாடுக்கு வந்து போய் செட்டில் ஆகணுன்றது அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாதம் சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மீன லக்னமாக இருந்து ராகு வந்து புதனுடைய சாதத்தில் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 4, 7ஆம் தேதி 5இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட் என்னென்னா குழந்தைகள் நடுவில் பேசும்போது சில நேரத்தில் வந்து அவங்க பேசுகிறது வந்து நமக்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 3இல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதனமாக தொழிலில் வந்து ரொம்ப கவனம் தேவையில்லாத ஒரு பேராசையை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 12 குருடைய சாதத்தில் இருக்கும்போது தூக்கம் வராது.
தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனையோ ஒரு மெடிடேஷனோ ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து ரொம்ப தூக்கம் வரலாம், மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு தூக்கம் கண்டிப்பாக வருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவும், தாயாருடைய விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறது, குழந்தை விஷயத்துக்காக செலவு பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் வந்து அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இந்த புனித யாத்திரை, கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக வந்து கேது தசாபத்தினா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 8ல் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்ர கிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, சனி வந்து வக்கரமாகுது, இன்றைக்கி வக்கரமாகுது, அது ஆகிடும் இதாகிடும்னு சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து வக்ர கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா, அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ தான் இந்த சனியுடைய விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது, கடக ராசிக்காரர். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா இப்போ 8ல் சனி இருக்குது. ஸோ 8ல் சனின்னா ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படுத்திடும், ரொம்ப பாடாப்படுத்திடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுங்க. இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும். பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தை வந்து சனி வக்கரமாக இருந்து, நீங்கள் கடக லக்னமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா, அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாதத்தில் போகும்போது, அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம். ஓகேங்களா? எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும், அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை, குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்கும் ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது, பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ வக்கர கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா, நார்மலாக மற்ற நாளெல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது, சும்மா நியூட்ரலாக இருக்கும் போதே. மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்க முடியாது. வக்கர கிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது. உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது, எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா பாதிப்பே இருக்காது. நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க, ஒரு 3-4 கிரகம்லாம் வக்கரமாகனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அதே மாதிரி திருமண பொருத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வக்கர கிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் வக்கர கிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது. அது கோச்சாரத்தில், அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது உண்மையான விஷயம். மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.